தொகுதி வரையறையை சீர்குலைச்சது யார்? இது முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த தொகுதியை மறுசீரமைக்கிறதுங்கிற பேர்ல சீரழிச்சது அவர்கள். புதுக்கோட்டை தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் இல்லை. எங்களை தூக்கி இங்கே அறந்தாங்கில சேர்க்கிறது, திருவடையானை என்னையை தூக்கி மானாமரியில் சேர்த்து இளையாங்குடின்னு ஒரு தொகுதி இருந்துச்சு. எனக்கு தொகுதி அற்றவரை ஆக்குறது யாரு? என்னைய கொண்டு வந்து மானாமரியில் சேர்த்து இப்படி தாறுமாறா எந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கும் குவிந்த வாக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க நோக்கம். அதனால எல்லாத்தையும் துக்கா பிச்சு செதைச்சது அவங்க தான். இப்ப மறுபடியும் சீரமைப்பை பத்தி பேசினா எப்படி? நாங்க உங்ககிட்ட இருந்து தான் பறிச்சு மறுசீரமைப்பு பண்ணணும். விளங்குதா உங்களுக்கு? அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஐயா 1950, 60கள்ல பார்த்த திமுகவை நீங்க மறுபடியும் பார்க்க நேரிடும் அப்படின்றது மாதிரி பிரதமர் எலெக்ஷன் நேரத்துல கூட்டத்தொடர் அவசரமா பண்றாங்க. இது தப்பான விஷயம் சொல்லியிருக்காரு. அது சரி, அவங்க இந்த தொகுதி சீரமைப்புங்கிறது இவங்க நோக்கம் அவங்கவங்க கட்சியின் வெற்றிக்காக பண்ணிக்கிறதா உங்களுக்கு தெரியும். ஒரே நாள் ஒரே தேர்தல்ங்கிறது தொகுதி சீரமைப்பு என்பது. நாங்க கேட்கிற சீரமைப்பு என்னன்னா, அடிமைப்பட்டு நம்ம முதலா வரும்போது நீங்க 543 நாடாளுமன்றம் கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு 150 கோடியை தொடரும். அப்ப அதே பிரதிநிதித்துவம் சரியில்லை. இப்ப 6 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றங்களை மாத்தி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம்னு கொண்டு வாங்க. நாங்க கேட்கிற சீரமைப்பு இது மாதிரியான சீரமைப்பு. நீங்க சொல்றது இது நாட்டை சிதைச்சு கூறு போட்டு உங்க கட்சி தன் கட்சி வெற்றிக்காக சாதகமா எதிர்க்குமோ அதை நோக்கி நீங்க கட்டமைக்கிறீங்க. அது சரியா இருக்காது. திருப்பி மத்திய அரசையே குறை சொல்லியே திமுக ஓட்டு கேட்கணும். எப்படி பாக்குறீங்க? அதை நான் அதை குறைச்சி மதிப்பிடுறேன். ரொம்ப இழிவா கருதுறேன். எப்படின்னா, நீங்க 5 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, முழு அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க. நீங்க இந்த 5 ஆண்டுகள் செய்ய தவறியதை நாங்க சொல்றோம். நீங்க செஞ்சதை சொல்லி வாக்கு கேட்கணும். நீங்க எதையுமே செய்யலைங்கிறதா எங்க குற்றச்சாட்டு. இங்க வாக்கு கேட்க வரும்போது மத்திய அரசு மேல பழிய போடுறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எதிர்த்து போராடியது எத்தனை சொல்லுங்க. நிதியை கொடுக்கலைங்கிறீங்க. நீங்க ஒரு முறை வெள்ளக்காரங்காலத்துல வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா? இவங்க காலத்தில் நடக்க முடியாத? ஒட்டுமொத்த மாநில நலனுக்கு இந்த வரியை எடுத்துட்டு போய் இந்த வரியை திருப்பி தர மாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு போராட்டம் அறிவிச்சு உங்க தலைமையில போராடி தடுத்துருக்க முடியாதா? நிறுத்திருக்க முடியாது. எதுவுமே செய்யாம தேர்தல் வரும்போது இப்போ மத்திய அரசை குறை சொல்லி என்ன? அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் நீங்க எது சொல்லல? துணிஞ்சு சண்டை போடல? எப்படி? சும்மா இது ஒரு சோப்புக்கு கருத்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்குது. எங்களுக்கு சம்பளம் தரல, எங்களுக்கு காசே தரல. உடனே 5000 ரூபாய் வங்கி கணக்குல 1,31,00,000 போட சொன்னது யாரு? 6,800 கோடி இலக்க சொன்னது யாரு? மகளிர் உரிமை தொகை எங்க அம்மா கடிச்சா? என் பிள்ளைகள் படிக்க போகும்போது 1000 தான் கடிச்சா? இதுல 500, அதுல 500, அதுல 950 கோடி இலக்குற வாத்தியார் படிப்பிச்சுட்டு சம்பள உயர்வோடு நிற்கிறான். 150 கோடியில சரி பண்ணி கொடுக்கணும். அதை பண்ணல. கேட்கறான், கொடுக்கல. கேட்கல, அள்ளி அள்ளி கொடுங்க. இலவசத்துல இறக்கிறீங்க. 10 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்ற ஒரு நலத்திட்டம் என்னன்னு கேட்டா சொல்றதுக்கு பதில் இல்லை. சும்மா போட்டு தேர்தல் நேரத்துல மத்திய அரசு இப்ப காங்கிரஸோட நீங்க இருந்தீங்க, காங்கிரஸோட நீங்க கூட்டி ஆட்சியில் இருந்தீங்க கூட்டணி. அப்ப நீங்க என்ன மட்டும் என்ன சாதிச்சீங்க? என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு குறைஞ்சபட்சம் கல்வியை மறுபடியும் மாநில பட்டியல் கொண்டாந்தீங்களா? லட்சத்தீவை மீட்டு எடுத்தீங்களா? என்ன செஞ்சு? திருக்குறள் தேசிய நூலா அறிவிப்புங்கிறீங்க. இப்ப ஆட்சியில் இருக்கும்போது அது தேசிய நூலா தெரியலையா? என்ன எப்படி இருந்தது? ஏமாற்று, பெற்ற அறிவிப்பு ஏமாற்று. நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு தானே கூட வச்சிருக்கீங்க. விஜய் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சே திமுக அகற்றணும்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபியோட சேர்ந்து வேலை பார்க்கறது மாதிரி திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி நீ பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல. அது என்ன குற்றச்சாட்டு? அவரு நம்பிக்கை ஒரு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு முதலமைச்சர் ஆகணும். அதுக்கான கனவோ அதை செயல்படுத்துறதுக்கான உழைப்போ நான் என்ன செய்வேன்னு இவர் 2000 2500 அதே அந்த திருட்டு திராவிட கூட்டத்துக்கிட்ட இது அடுத்து வந்த கூட்டமாக தான் இது தெரியுது. இலவச அறிவிப்புங்கிறதே அது வெறுக்கத்தக்க, மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிற ஒரு கேடுகட்ட முறை. என் மக்களை ஏமாற்றுவதை எந்த தன்மானமிக்க தமிழ் மகனும் ஏற்க மாட்டான். எங்க அத்தா அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கையேந்திரத்தை பார்க்கறது இந்த மண்ணுக்கு வரும். அந்த மாதிரி அரசியலை எவன் செஞ்சாலும் அதை எதிர்க்கணும், அதை அருவருக்கணும், அப்புறப்படுத்தணும். அதனால அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஜே.பி. நட்டா தேர்தல் பரப்புரையில இப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 10,000 ரூபாய் தரோம், தீபாவளி பொங்கலுக்கு இலவச சிலிண்டர் தரோம்னு சொல்லிட்டு இலவசங்களை அனைத்து கட்சியிலுமே தோற்று போனவர்கள் என்ன பண்ணுவாங்க?
நேர்மையற்றவர்கள், தோற்று போனவர்கள் மக்களை ஏமாற்றத் தொடங்குவாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மோடி ஐயா இலவசத்தை ஏத்து பேசுனது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் நீங்களே வந்துட்டீங்கன்னா தோற்றுட்டீங்க. இயலல் கேட்டா மக்கள் அதை விரும்புறாங்கிறீங்க. எப்படி மக்கள் விரும்புவாங்க? மக்களுக்கு மீள முடியாத எழ முடியாத வறுமையை வச்சுன்னா அவங்க கையேந்து தான் தயாரா இருப்பாங்க. நீ கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடு, உன்னையே எதிர்பார்க்க போறான். ஐயா ரஜினிகாந்த் கூட சொல்றாரு, சேலை வெட்டி கேட்காதியடா, வேலை வெட்டி கேளுங்கடா படத்துல உரையாடல். அதனால பாரதிய ஜனதா தோற்று போனது. அதனால இந்த இருக்க திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையை, இந்த தேர்தல் அணுகுமுறையை அதுவும் பின்பற்ற தொடங்கிடுச்சு. பீகார்ல 10,000 போட்டுச்சு, அதை பின்பற்றி 5,000 போட்டார் வங்கி கணக்குல. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஓட்டுக்கு ஒரு 3,000 2,000 கொடுத்து அந்த 10,000 சரி பண்ணிடுவாங்க. பொங்கலுக்கு 3, வங்கியில 5, 8, ஓட்டுக்கு 2, 10. ஒரே தவணை அவரு, இவரு 3 தவணை. சரிதானே?